equal to 18. Condition என்ன ஆகும் இந்த இடத்துல false ஆகும். false ஆகும்போது condition false ஆகும்போது என்ன பண்ணணும் next alternative statement நம்ம எதுவும் கொடுக்கல ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் ஃபால்ஸா இருந்தா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எதுவும் அவுட்புட் இருக்கா எதுவுமே இல்ல பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு பிரிண்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் செகண்ட் அவுட்புட்ல 16 கொடுத்ததுனால யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற நம்ம ஸ்ட்ரிங்கின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கொடுக்கலன்றதுனால என்ன ஆகல இங்க பிரிண்ட் ஆகல Next, let's see the if-else statements. The if-else statement provides control to check the true block as well as false block. So, simple if-ல பாத்தீங்கன்னா only condition என்ன check பண்ணி பார்க்கும் check பண்ணி பார்த்துட்டு true block இப்போ condition true ஆ இருந்தா மட்டும்தான் statement block 1 execute பண்ணும் இது simple if-ல இங்க if-else statementல ஒரு alternative-ஆன இன்னொரு choice நம்ம கொடுக்கிறோம் first statement 1 கொடுக்கிறோம் statement 2வும் கொடுக்கிறோம் if condition is true ஆ இருந்தா மட்டும்தான் statement block 1 execute பண்ணும் if condition is false ஆ இருந்தா என்ன பண்ணும் else part execute பண்ணும் அப்ப control எங்க இருந்து எங்க jump ஆகுது ifன்ற condition போய் பார்க்கும் check condition true ஆ இருந்தா statement block 1 execute பண்ணும் ஓகே இப்போ condition false ஆ இருந்தா so என்ன பண்ணாது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1யே ரெஃபர் பண்ணாது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும் டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு கண்ட்ரோல் ஜம்ப் ஆயிடும் கண்ட்ரோல் எங்க இருந்து எங்க ஜம்ப் ஆகும் செகண்ட் லைனுக்கே போகாது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல இருந்து தேர்ட் லைன் ஆஃப் கோடுக்கு ஜம்ப் ஆயிடும் ஸோ எல்ஸ் பார்ட்ல என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணிடும் See this 6.3 example a equal to int input enter any number so a அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம் a வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் என்ன வேல்யூ அசைன் பண்றோம் அப்படின்னா enter any number அப்படின்னு நம்பர் டேட்டா தான் வாங்க போறோம் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்க போறோம் அது a வேரியபிள் அசைன் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்ப a தான் என்ன பண்ணும் வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணும் so என்ன மாதிரி டேட்டானா இன்டீஜர் டேட்டா டைப் இங்க இன்டீஜர் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல என்ன இருக்கு கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு பாஸ் ஆகும் கண்ட்ரோல் செகண்ட் லைனுக்கு வந்துருமா செகண்ட் லைன்ல இஃப் வேர்ட் கீவேர்டு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை கொடுக்குறோம் கண்டிஷன் என்ன இங்க a மாடுலஸ் 2 equal to 0 what is the difference between normal division and modulus division நார்மல் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா கோஷன் வேல்யூவை அவுட்புட்டா எழுதுவோம் இந்த மாடுலஸ் டிவிஷன்ல ரிமைண்டர் வேல்யூவை அவுட்புட்டா எழுதுவோம் ரிசல்ட்டா எழுதுவோம் அவுட்புட் 1 பாருங்க என்டர் எனி நம்பர் கொடுக்குறோம் என்டர் எனி நம்பருக்கு 56 டைப் பண்றாரு யூசர் ஸோ ஈவன் நம்பரான்னு செக் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம்னா ஏவோட வேல்யூல அசைன் பண்ணி பார்ப்போம் ஏ வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கும் 56 இருக்கும் இப்போ 56 divided by 2 so divide பண்ணி பாருங்க பார்க்கலாம் 2 2s are 4 remainder 1 6 next 8 2s are 16 remainder value 0 so நார்மலா நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம் டிவிஷனுக்கு நார்மல் டிவிஷனுக்கு 28 ஆன்சரா சொல்லுவோம் பட் மாடுலஸ் டிவிஷன்ல ரிமைண்டர் வேல்யூவை அவுட்புட்டா சொல்லணும் ஓகே இப்போ ரிமைண்டர் இஸ் 0 மீன்ஸ் என்ன பண்ணும் ஈவன் நம்பர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் இஃப் கண்டிஷன் ட்ரூவா 56 இஸ் டிவைடட் பை 2 பண்ணி பார்த்தோன்னா 0 கிடைச்சிருக்கு அப்ப 0 கிடைச்சா என்ன பண்ணணும் என்ன பிரிண்ட் ஆகணும் இந்த லைனுக்கு கண்ட்ரோல் பாஸ் ஆகும் ஜம்ப் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன் இஸ் பாஸ் நெக்ஸ்ட் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 67 டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் வேல்யூ 0 வரல ரிமைண்டர் வேல்யூ 1 வந்திருக்கு அப்ப என்ன பண்ணணும் ரிமைண்டர் வேல்யூ 1 வந்தது 0 வந்தா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும் ரிமைண்டர் வேல்யூ 0 வரல அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும் டைரக்டா கண்ட்ரோல் எங்க இருந்து இந்த இஃப்ல இருந்து எல்ஸ் பார்ட்டுக்கு ஜம்ப் ஆயிடும் கண்ட்ரோல் இங்க இருந்து எல்ஸ் பார்ட்டுக்கு ஜம்ப் ஆயிடும்
இப்ப எல்ஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம்? ஏ இஸ் an odd number. ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காரு? ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் செகண்ட் அவுட்புட்ல? 67. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும்? 67 is an odd number அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுல கொடுத்திருக்கோம். ஸோ ஃபால்ஸா இருந்தா எந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷனை வச்சு செக் பண்ணிக்கோ. ஓகே, இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் சிம்பிள் இஃப்க்கும் இஃப் எல்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.